ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடிமையுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே இருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆயர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றிகளையும் திருச்சபை மக்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு நாம் CSI டேயுடைய தலைப்பை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யூனிட்டி இன் வர்ஷிப் என்று சொல்லி நமக்காக தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். தென்னிந்திய திருச்சபை உருவாகி 77 ஆண்டுகளை நாம் கடந்திருக்கிறோம். 78வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முக்கிய கோட்பாடாக நாம் பார்க்கிற வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் என்கிற that they all may be one என்கிற வசனத்தை அடிப்படையாக கொண்டே நாம் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இயங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அந்த ஒன்றிணைந்த தென்னிந்திய திருச்சபையின் கோணத்திலே நாம் இன்றைக்கு வழிபாட்டில் ஒன்றிணைதல் என்கிற தலைப்பையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை வழிபாடு என்றால் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தோமானால் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும். நம்முடைய ஒவ்வொருவருக்கும் புரிதல் மாறுபடும். ஒருவேளை நான் இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன். வழிபாடு என்றால் என்ன என்று சொல்லி நம்முடைய புரிதலை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை என்னுடைய புரிதல் வழிபாட்டை குறித்து என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழிபாடு என்பது வாழ்க்கை முறை. அது ஏதோ ஒரு நாள் மாத்திரம் அல்லது ஏதோ கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்கிற நேரம் மாத்திரம் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கை முறை என்பது வழிபாட்டை குறித்த என்னுடைய புரிதல். ஒருவேளை உங்களுக்கு வெவ்வேறு புரிதல் இருக்கலாம், எல்லாம் சரிதான். ஒருவேளை வழிபாடு வாழ்க்கையாக மாற வேண்டும் அல்லது வழிபாடு வாழ்க்கையாக மாறிய ஒரு நபரை குறித்து தான் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த நெகேமியா தன்னுடைய வாழ்வையே கடவுளுக்காக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்விலே செய்த எல்லா செயல்களையும் கடவுளுக்காகவும் கடவுளுடைய மக்களுக்காகவும் செய்கிறதை நாம் அந்த புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. ஒருவேளை நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியின் பின்னணியத்தை நாம் பார்ப்போமானால், எஸ்ராவும் நெகேமியாவும் சம காலத்திலே வாழ்ந்தவர்கள். இந்த 2 புத்தகங்களுடைய நிகழ்வுகளுமே ஒரே காலகட்டத்தில் நடைபெற்றது. ஒருவேளை எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு பின்பதாக அந்த தேவ ஆலயத்தை மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி எஸ்ராவும் தேவாலயத்தின் மதில்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி நெகேமியாவும் முயற்சி செய்கிறதைத்தான் இந்த 2 புத்தகங்களும்
குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை எதற்காக இந்த தேவாலயத்தை அவர்கள் கட்டியே ஆக வேண்டும் என்று சொல்லி முனைப்போடு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், மக்களுடைய ஆவிக்குரிய அல்லது கடவுளுடைய உள்ள உறவை நிலைப்படுத்துகிற, கடவுளுடனான உள்ள வழிபாட்டின் வாழ்வை நிலைப்படுத்துவதற்காக தேவ ஆலயத்தையும் அரசியல் பாதுகாப்பிற்காக அந்த மதில்களையும் கட்ட முயற்சி செய்தனர். ஒருவேளை அது அவ்வளவு எளிதாக நடைபெற்றதா என்று சொல்லி பார்த்தோமானால் இல்லை. அதற்கு பின்பதாக அநேக இடையூறுகள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னெல்லாம் இடையூறுகள் வந்தது, ஏன் அந்த ஆலயம் கட்டப்படுவதோ அல்லது அந்த மதில் கட்டப்படுவதோ அவ்வளவு எளிதாக இல்லை என்று சொல்லி நாம் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆக இங்கே என்ன நடைபெறுகிறது என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ராஜாவுக்கு அந்த அதிகாரிகள் கடிதம் எழுதுகிறார்கள். ஒருவேளை இந்த தேவ ஆலயம் கட்டப்பட்டு விட்டால், இந்த மதில்கள் கட்டி எழுப்பப்பட்டு விட்டால், இதற்கு பின்பதாக ராஜாவிற்கு வருகிற வருமானங்கள் குறைந்து போம், அல்லது அவர்கள் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ராஜாவுக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு லெட்டர் போடுறாங்க. ஒருவேளை ராஜாவுக்கு லெட்டர் போட்டோன்னா அவர்கிட்ட இருந்து என்ன பதில் வருகிறது என்று சொல்லி பார்த்தோமானால், எஸ்ரா அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே இருந்து பதில் வந்துவிட்டது. இப்பொழுது அந்த மதிலையோ ஆலயத்தையோ கட்டுவதற்கு தடை செய்கிற அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே தான் நெகேமியா அங்கே அதே பெர்சியா ராஜாவினிடத்திலே பணிவிடைக்காரராக அங்கே பணிபுரிகிறதை நாம் பார்க்கலாம். பணிவிடைக்காரர் என்றால் ராஜாவிற்கு அவர் உணவு அருந்துவதற்கு முன்பதாக அவருடைய பாதுகாப்பிற்காக அந்த உணவுகளை உண்டு சேஃப்டி பர்பஸ்க்காக இருப்பாங்க, கப் பேரர்ஸ். அந்த பணியிலே இருந்தவர் மாளிகையிலே அல்லது ராஜாவுடைய அரண்மனையிலே அவருடைய நம்பிக்கைக்குரிய பதவியிலே இருக்கிறார் அவர். ஒருவேளை ராஜாவுடைய உயிருக்கு முக்கியமான ஒரு பணியிலே அவர் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த அரண்மனையில் இருக்கிற ராஜாவோடு கூட இருக்கிற அவருடைய நம்பிக்கைக்குரிய நெகேமியா அங்கே இருந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய எருசலேம் நகரத்திற்கு சென்று அந்த மதிலை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே அனுமதி பெற்று எருசலேமுக்கு திரும்புகிறார். அங்கேதான் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியின் அழைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அங்கே சென்று எருசலேமை பார்த்து அந்த மதில்களை தேவாலயத்தை எல்லாம் பார்த்த பின்பதாக நெகேமியா அங்கே உள்ள மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். என்ன அழைப்பு விடுக்கிறார் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே, அந்த மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே, மதில்கள் நகரை சுற்றி இல்லை என்றால் எந்த அரசர்கள் வேண்டுமானாலும் போர் தொடுத்து விடலாம், யார் வேண்டுமானாலும் அவர்களை சிறைப்பிடித்து செல்லலாம். இதுதான் அங்கே உள்ள சூழ்நிலை. ஒருவேளை இப்படிப்பட்ட குழப்பமான பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிற அல்லது வேறு வேறு திசைகளிலே அந்த மதிலை எடுத்து கட்ட முடியாத சூழ்நிலையிலே பிரிந்து இருக்கிற மக்களிடத்திலே நெகேமியா சொல்லுகிறார். 17ஆம் நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும்
அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை நெகேமியா தன்னுடைய மனதின் வியாகுலத்தை இந்த வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். எருசலேம் பாழாய் கிடக்கிறது என்கிறது, தேசம் பாழாய் கிடக்குது, தேசத்தில் ஒற்றுமை இல்லை, பாலா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவேளை அதன் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற வார்த்தை, நாம் பாதுகாப்பில்லாமல் இருக்கிறோம், எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த ராஜா வேண்டுமானாலும் நம்மை சிறைப்பிடித்து செல்லலாம் என்கிற அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை நெகேமியாவின் அந்த வருத்தத்திற்கான காரணம். பொருளாதாரத்திலும் அவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி நெகேமியா தன்னுடைய மக்களையும் தன்னுடைய தேசத்தையும் பார்த்து அங்கலாய்ப்பின் வார்த்தைகளை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த சூழ்நிலை வைத்து நம்முடைய இன்றைய காலகட்டத்தை நாம் யோசித்து பார்த்தோமானால் கச்சிதமாக பொருந்துகிறது. ஒருவேளை நாடுகளுக்கிடையே போர், பிரச்சனை, சண்டை, சமாதானம் இல்லாத நிலைமைகள், எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து கொள்ளலாம் என்கிற நிலைமைகள் எல்லாம் இருக்கதான் செய்கிறது. நாடுகளுக்கிடையே மட்டுமில்ல, உள்நாட்டுகளுக்கிடையே அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. மற்றும் அவர்கள் தங்கள் நலனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். பொருளாதாரத்திலே சாதாரணமான ஏழை ஜனங்கள் அல்லது நம்மை போன்ற மக்கள் ஒடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன நினைத்தாலும் அதை வெளிப்படையாக பேச முடியாத நிலைமையிலே தான் நாம் இருக்கிறோம். ஒருவேளை எனக்கு தோன்ற எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நான் இங்கிருந்து பேசிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா பேசுனா தவறு. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் பயப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். சரி, நாட்டில் மட்டும்தான் பிரச்சனையா, அண்டை தேசங்களுக்கு நடுவில் தான் பிரச்சனையான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நம்முடைய திருச்சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, எல்லா இடத்துலையும் ஒற்றுமை சீர்குலைந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஒருவேளை எல்லாமே சரியாக இருக்கிற அல்லது எல்லாமே சிறப்பாக நல்லா இருக்கிற சூழ்நிலையில் நெகேமியா அந்த மக்களுக்கு அழைப்பை விடுக்கவில்லை. எதுவுமே சாத்தியமில்லாத குழப்பமான மோசமான சூழ்நிலையிலே தான் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கிறது. எல்லாம் சரியாக இருந்தால் நம்முடைய பணி அங்கே எதுவுமே இல்லை. எதுவுமே சரியில்லாத நிலையிலே நாம் எப்படி ஒற்றுமையை நிலைநாட்டப் போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். ஒருவேளை இப்படிப்பட்ட மோசமான அல்லது குழப்பமான சூழ்நிலையிலே நெகேமியா அந்த மக்களை பார்த்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி 17ஆம் அதிகாரத்திலே அழைப்பு விடுக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மக்களும் அவர்களுடைய நெகேமியாவுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு அந்த பணிக்கு ஆயத்தமானார்கள் என்று சொல்லி 18ஆம் வசனம் பின்பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை பார்த்த அங்கே இருக்கிற ஒரு சிலர், அவர்களுடைய பெயர் 19ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சன்பல்லாத்தும் தொபியா, கோஷே, இவர்கள் யாவரும் அதிகாரத்திலே அல்லது பொறுப்பிலே இருக்கிறவர்கள். இவர்கள் நெகேமியா சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட பொழுது, அல்லது இந்த மக்கள் எல்லாரும் நாம் சென்று அலங்கத்தை கட்டுவோம் என்று, மதிலை கட்டுவோம் என்று சொல்லி புறப்பட்ட இந்த விஷயத்தை கேட்டு சொல்லுகிறார்கள். இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக களங்கம் பண்ண போகிறீர்களா என்றார்கள். ஆக நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் ஒற்றுமையை நிலைநாட்ட போகிறேன் அல்லது ஒற்றுமையாக இருக்க போகிறேன், நான் எல்லாரையும் ஒன்று சேர்க்க போகிறேன் அப்படின்னு கிளம்புனா இப்படி பரியாசம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டேயும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்க தான் செய்வாங்க. எந்த சூழ்நிலையிலும் யார் எப்படி என்ன சொன்னால் கூட
நெகேமியா அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு நாங்கள் செய்வோம், கடவுள் எங்களை காரியத்தை கைகூடி வர பண்ணியிருக்கிறார், நாங்கள் இதை எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி உறுதியாக அவர்களுக்கு மறுமொழி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் இப்படி சிலர் பரியாசம் பண்ணுவார்கள், இப்படி சிலர் நிந்திப்பார்கள், இப்படி சிலர் தடைகளை ஏற்படுத்துவார்கள். எப்படி ராஜாக்கு லெட்டர் போட்டாங்களோ அதே மாதிரி நமக்கும் தடை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒருவேளை எப்போவுமே நாம் இவங்களை குறித்து வருத்தப்பட்டுட்டே இருக்கணுமா, இல்லை இவங்களை குறித்து நாம் தயங்கி நிற்கணுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஊழியத்துக்கு புறப்படும் போது அழகாக சில காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 3. அங்கே அவர் அழகாக தன்னுடைய சீஷர்களை அழைத்திருக்கிறார். அந்த சீஷர்களை மற்ற ஊர்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். இதுதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை. ஆக இங்கே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை ஊழியத்துக்கு போகணுமானாலும் சரி, நம்ம எங்கேயாவது பயணப்பட்டாலும் சரி, நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்னதுங்க? பேக்கிங். இன்றைக்கி ட்ரெஸ்ஸு இது, காலையில் இது, மதியம் இது, நைட்டுக்கு போடுறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, இப்படி பேக் பண்ணுறது தான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை. சீஷர்களே இங்கே வேறு ஒரு ஊருக்கு அல்லது தெரியாத ஊருக்கு ஊழியம் செய்கிறதற்காக கடவுள் அனுப்புகிறார். ஆனால் சொல்கிறாரு, நீங்கள் எதையுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. துணியோ காசோ பணமோ இல்லை உங்களுடைய உடைகளையோ எதையுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. அங்கே போயிட்டு அங்கே இருந்து ஊழியம் செய்யுங்கள் அப்படின்ற ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. ஒருவேளை கடவுள் ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தோன்னா, நமக்கும் அழைப்பு இருக்குது இல்லைங்களா? என்ன அழைப்பு? நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பு. ஒருவேளை இவங்களுக்கும் அழைப்பு இருக்குது. என்னது? போயிட்டு சுவிசேஷம் சொல்லணும், எல்லாரையும் மக்களை எல்லாம் சந்திக்கணும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற அழைப்பு சீஷர்களுக்கும் உண்டு. ஆக இவர்கள் செல்லும் பொழுது எதையுமே எடுத்துகிட்டு போக வேண்டான்னு கடவுள் சொல்லிட்டார். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். அப்போ தான் நாம் கடவுளுடைய அழைப்பை செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம திருச்சபையில், நம்ம குடும்பத்தில், நம்ம சொந்தக்காரங்க கிட்ட, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட, நாம் அன்பு செலுத்துகிறவங்க கிட்ட ஒற்றுமையாக இருக்கிறதுல என்ன வித்தியாசம்? என்ன நம் மாற்றத்தை செய்துவிட முடியும்? இந்த கேள்வியை நாம் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒருவேளை இங்கே சீஷர்களுக்கு அதைத்தான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சென்றுங்க, போங்க, கிளம்பி போய் அங்கே யார் உங்களை ஏற்றுக்கிறாங்களோ அங்கே இருந்து ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார். எப்பொழுது நாம் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது தான் கடவுளுடைய நோக்கத்தை செய்ய முடியுமே தவிர, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கூட, எனக்கு பிடிச்சவங்க கூட, நான் அன்பு செலுத்துகிறவங்க கூட இருந்துக்கிட்டே நான் ஒற்றுமையை நிலைநாட்டிடுவேன். அதான் ஆல்ரெடி தான் ஒற்றுமையாக இருக்கோமே, அப்புறம் எதுக்கு திரும்ப நம்ம ஒற்றுமையை என்ன பெருசாக பரப்பிட முடியும்? ஆக நமக்கு சரி, இப்படி நம்ம ஒற்றுமையை நிலைநாட்டணும்னு நினைக்கிறோம், எல்லாரோட அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை செய்யும்போது அது அவ்வளோ ஈஸியாக இருந்துரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. அங்கேயும் நமக்கு என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுறவங்க, நிந்திக்கிறவங்க, இவன் இத்தனை நாளாக இப்படியெல்லாம் இல்லையே, இவங்க ஏன் இப்போ இப்படி மாறிட்டாங்க, என்ன இந்த திடீர் மாற்றம், இப்படியெல்லாம் கேட்குறவங்க இருக்க தான் செய்வாங்க. 5ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை
உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நீங்கள் எப்பொழுது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்களை கடவுளுடைய பாதத்திலே விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டு. ஒருவேளை அதை மட்டும்தான் விட்டுறணுமான்னு கேட்டால் இல்லை. நாம் ஒற்றுமையாக இருக்க ட்ரை பண்ணும்போது யார் ஃபஸ்ட்டு ஹிண்ட்ரன்ஸாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒருத்தர் கூட சண்டை, அவங்க கூட போய் நான் ஒப்புரவாகணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். யார் அதுக்கு ஃபஸ்ட்டு ஹிண்ட்ரன்ஸாக இருப்பாங்க? ஒரு வேளை கேட்டு பார்த்தா நான் சொல்லுவேன், நான் தான் ஃபஸ்ட்டு ஹிண்ட்ரன்ஸாக இருப்பேன். ஏன்னா என் ஈகோ என்னை இடிக்கும். நாம் போய் ஃபஸ்ட்டு பேசுகிறதான்னு ஒரு கேள்வி வரும். என் மேலே தப்பே இல்லையே, நான் ஏன் போய் ஃபஸ்ட்டு பேசணும்? அவங்க தானே அப்படி பேசினாங்க, அவங்க வந்து பேசட்டும். இந்த கேள்விகள் எல்லாம் நம்முடைய மனதிலே வந்து போகும். ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட காரியங்களை உதறிவிட்டு தான் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சரி நாம் போய் அதை எல்லாத்தையும் மீறி நம்முடைய ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய ரொம்ப முயற்சி செய்து கடவுளுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து நாம் போயிட்டு நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சண்டை போட்ட அல்லது நமக்கு பிடிக்காத நபர்களோடு ஒப்புரவாகிட்டோன்னா நாம் என்ன செய்கிறோம்? உடனே அதுக்கான ரிசல்ட்டை எதிர்பார்க்குறோம். உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடணும் அவங்க சமாதானமானாங்களா இல்லையா, நம்ம அந்த பிரச்சனை சரியாச்சா இல்லையா, அந்த இடத்துல ஒற்றுமை நிலவச்சா இல்லையா, இது எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சே ஆகணும். ஆனால் அப்படி அவசியம் இல்லை. நாம் போய் ஒற்றுமையை நிலைநாட்டும் பொழுதோ அல்லது ஒப்புரவாகணும்னு நினைக்கும் பொழுதோ அதை குறித்து நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்க தேவையில்லை. சீஷர்கள் போய் ஊழியம் பண்ணாங்க, நற்செய்தியை அறிவித்தார்கள், பிரசங்கம் செய்தார்கள், எல்லாரையும் குணமாக்கினார்கள். ஆனால் அவங்க அங்கேயே உட்காந்து பார்த்துட்டே இல்லை, என்னப்பா மனம் திரும்பிட்டீங்களா, கடவுளுக்கு நேராக திரும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டுகிட்டே இருக்கல. அவங்க நற்செய்தியை அறிவித்தாங்க, திரும்ப அந்த பணி நிறைவடைந்தது, அடுத்த பணிக்கு போயிட்டாங்க. அவங்க அடுத்த கிராமத்துக்கு போய் நற்செய்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே உட்காந்துட்டு அவங்கள கொஷின் பண்ணிகிட்டே இருக்கல. ஒருவேளை இன்றைக்கி நாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான பலனை இன்றைக்கே நாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஒருவேளை இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்கூலில் ஒற்றுமையை சொல்லி கொடுத்தோன்னா அந்த ஒற்றுமையோட பலனை நாளைக்கு யூத் ஃபெலோஷிப்பில் பார்க்கலாம். யூத்தில் ஒற்றுமையை சொல்லி கொடுத்தோன்னா அதை நாளைக்கு மென்ஸ் ஃபெலோஷிப்லேயும் விமென்ஸ் ஃபெலோஷிப்லேயும் பார்க்கலாம். அதனால் இன்ஸ்டண்ட்டாக உடனே எல்லாமே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் அ ப்ராசஸ். அது கிராஜுவலாக நடக்கும். ஒற்றுமையை நிலைநாட்டணும்னு நினைக்கிறதும் அதற்காக முயற்சி செய்கிறதும் தான் நம்ம வேலை. கடவுள் அதற்கான பலனை கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு நாம் அந்த பணியை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போது நான் எந்த அளவுக்கு அந்த ஒற்றுமையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. ரஷ்யாவில் போர் நடக்குது, திருச்சபையில் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட முடியுமா? ஜெபம் பண்ணலாம். ஆனால் அங்கே போயிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம சொன்னால் அந்த போர் நிற்குமா? நிற்காது. ஜெபம் பண்ணலாம், சரிதான். ஆனால் நம்ம லிமிட்டேஷன்ஸ்லேயே நாம் நிறையா குறைகளை வச்சுருக்கிறோமே, அதை எப்போ நம்ம சரி பண்ணுறோம்? நம்ம எத்தனை பேரோட நம்ம சரௌண்டிங்கில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். நாம் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ்லேயே சரியாக இல்லாத பட்சத்தில் நாம் பல தேசங்களையும் மற்ற அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுலையும் எந்த அர்த்தமுமே இல்லை. ஒருவேளை நம்ம லிமிட்டேஷன்ஸில் நம்ம சர்க்கிளில் நம்ம எவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யலாம். இப்படி ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35 வசனங்கள் தொடங்கி 39 வசனங்கள் வரை பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவங்களை குறித்தும் அவர் கிறிஸ்துவின் உடைய அன்பை குறித்தும் ஆழமாக ஒரு கருத்தை அங்கே பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை எதுவுமே நம்மளை கடவுளை விட்டு பிரிச்சிட முடியாதுன்னு சொல்லி ஆணித்தரமாக அங்கே பவுல் குறிப்பிடுறார். ஒருவேளை பவுல் அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தவர் தான். கடவுளுக்காக தன்னுடைய எல்லா உயர் பதவிகளையும் தான் வாழ்ந்த சஃபிஸ்டிகேட்டடான லைஃப்பை விட்டுட்டு வெளியே வந்து
ரொம்ப மோசமான பாடுகளை அனுபவித்த ஒரு மனிதர் பவுல். அவர் தன்னுடைய அனுபவத்தை இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வரோமோ அப்போ தான் கடவுளுடைய அழைப்பை நாம் செய்ய முடியும் என்பதை நாம் மனதிலே கொள்ளுவோம். கடவுளுக்காக எல்லாவற்றையும் உதறி போட்டவர் மாத்திரமல்ல பவுல், கடவுளுக்காக எல்லா உபத்திரவங்களையும் ஏற்றுக்கொண்டவர் அவர். அங்கே போடப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ என்று சொல்லி அங்கே நிறைய காரியங்களை குறித்து அங்கே அவர் சொல்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இவை எல்லாவற்றையும் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து எழுதியிருக்கிறார். யாரோ அனுபவித்ததை கேள்விப்பட்டு எழுதினது இல்லை, இது அவரே அனுபவித்த தன்னுடைய அனுபவங்களை குறித்து அங்கே பதிவு செய்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை நெகேமியாவும் அதுதான் செஞ்சார். அவர் நினச்சிருந்தா அங்கேயே ராஜாவுக்கு கப்பேரராக வேலை செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். ஆனால் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்களை அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தவங்க தான் நெகேமியா, பவுல் எல்லாருமே. சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அதை தான் கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போங்க, எங்கே போகிறீங்களோ அங்கே போய் தங்கி இருந்து ஊழியம் செய்யுங்க என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கும் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். ஒருவேளை நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து எப்பொழுது நாம் ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது கடவுளுடைய அன்பு நம்மேல் இருக்கும் என்பதை நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். வழிபாட்டிலே மட்டுமல்ல, வாழ்விலும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதை கடவுள் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாழ்வே வழிபாடு என்பதை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக நாம் வாழ்வோம். கடவுள் தாமே இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். ஒற்றுமையின் கடவுளே, எங்களுடைய வாழ்வு வழிபாடாக மாற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை நாங்கள் உமக்காக அர்ப்பணித்து எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நாங்கள் வெளியே வந்து உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக எங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு எங்களுடைய லிமிட்டேஷன்ஸில் எங்களால் இயன்ற வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கவும் ஒற்றுமையை நிலைநாட்டவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். நாங்கள் பலவீனமான பாத்திரங்கள் சுவாமி, எங்களால் இதை செய்ய முடியாது. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி கொள்ளட்டும். உம்முடைய பலத்தினாலே நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்வில் பிரதிபலிக்க கடவுள் நீர் எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.